3 முக்கியமான நிகழ்வுகள் இன்றைக்கு நடைபெறவிருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முறைப்படி அழைத்து சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. ஏற்கனவே சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகள் உச்சகட்டத்தில் இருந்த பொழுது சூழலை புரிந்து கொள்ளாமல் அழைப்பு விடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக பேரளவுக்கு ஒரு அழைப்பை ஆளுநர் விடுத்திருந்ததாக கோடாங்கியில் பதிவு செய்திருக்கிறோம். அதே தொடர்ந்து இப்போது ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரம் ஒதுக்கி இருக்கிறார். கூடுதலாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 5 மாவட்டங்களில் மழையால் சேதமடைந்த வீடுகளை பழுது பார்க்கவும் முழுவதுமாக கட்டித்தரவும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் நடிகர் விஜயும் இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கு நேரில் சென்று அங்கு மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் முகாமை நடத்தி வருகிறார். என்ன நடக்கிறது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளபடி திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 5 மாவட்டங்களில் மழையால் சேதமடைந்த வீடுகளை பழுது பார்க்கவும் முழுவதுமாக கட்டித்தரவும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. வீடுகளை புதிதாக கட்டுவதற்கு 4 லட்சம் ரூபாயும், சேதமடைந்த வீடுகளை சீர் செய்ய 2 லட்சம் ரூபாயும் வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு திருநெல்வேலியில் நடிகர் விஜயும் நிவாரண முகாமை நேரடியாக நடத்தி கொண்டிருக்கிறார். இது என்ன பொருளை வெளிப்படுத்துகிறது என்பது பற்றி அரசியல் நோக்கர்களிடம் பேசும் பொழுது கிட்டத்தட்ட விஜய் அரசியலுக்கு நுழைவதை ஏற்கனவே தன்னுடைய விழாவில் உறுதிப்படுத்தி இருந்த நிலையில் இப்போது நேரடியாக நிவாரண முகாம்களை ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட பணிகள் எல்லாம் அவர் முழுமையாக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரா என்கின்ற கேள்விகளை எழுப்ப தொடங்கி இருக்கின்றன. அவர் தயாரிப்புகளை இப்போதிருந்தே தொடங்கி இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள். தேர்தலை மையப்படுத்தி நடிகர் விஜய் இப்போது களத்தில் இறங்கி இருக்கிறாரா என்பது பற்றி விசாரிக்கும் பொழுது நடிகர் விஜய் நீண்ட காலமாகவே அரசியல் நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஆடியோ லான்ச் மேடைகள் அத்தனையையும் அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் திட்டமிட்டிருக்கிறார். அதில் சில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன, சில அவருக்கே பின்விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இப்போது கிட்டத்தட்ட அரசியலுக்கு வருவது உறுதி, கப்பு முக்கியம் பிகிலு என்கின்ற ரீதியில் அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டு விட்டார். அதனைத் தொடர்ந்து மக்களை ஒருங்கிணைக்கும் பணியில் முதல் கட்டமாக இப்போது வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்குவது, வெள்ள நிவாரண முகாம்களை அமைத்து செயல்படுவது என்று திட்டமிட்டிருக்கிறார் நடிகர் விஜய். குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஏன் இறங்கி இருக்கிறார் என்றால், சென்னையை பொறுத்த அளவில் அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தொடர்ந்து பல்வேறு பணிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தென் தமிழ்நாட்டு வரைக்கும் அவர் நேரடியாக செல்கிறார் என்றால் விஜய் எல்லா பக்கமும் வர தொடங்கிட்டாரு, நம்ம தீவிரமா வேலை பார்க்கணும் என்று ரசிகர் மன்ற நிர்வாகிகள் இப்போது தீவிரப்பட தொடங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகின்றன. ஆனால் வெள்ள நிவாரணம் வழங்குதல், மக்களுக்கு அன்னதானம் வழங்குதல், மக்களுக்கு உணவு உடை ஆகியவற்றை வழங்குதல் ஆகியவை எல்லாம் நல்லெண்ண அடிப்படையில் அவருக்கு ஒரு நற்பெயரை சேர்த்தாலும் கூட அது அரசியலில் அவருக்கு பலன் தருமா என்பதுதான் மக்கள் மத்தியில் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. காரணம், ஏற்கனவே நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் பொழுது பெரிய அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருந்தது. ஆனால் அதற்கு அடித்தளமாக அமைந்தது அவர் செய்த நலப்பணிகள், நலத்திட்டங்கள், ரசிகர் மன்ற நிர்வாகிகளை ஒருங்கிணைத்தல், மக்களுக்கு தேவையான விஷயங்களை ரசிகர் மன்ற நிர்வாகிகளின் மூலமாக சரி செய்து கொடுத்தல், திரைத்துறையில் நல்லவர் என்ற பிம்பத்தை வைத்துக் கொள்ளுதல் ஆகியவையெல்லாம் அவருக்கு உதவிகரமானதாக இருந்தன. ஆனால் ஓட்டாக மாறுகிறது என்கின்ற பொழுது அந்த நல்லெண்ணம் மட்டுமே ஓட்டாக மாறிவிடவில்லை. அவருடைய ரசிகர்கள் தான் முதலில் வாக்கு வங்கி. அதற்கு பிறகு அவர் பேசும் பேச்சுக்களின் மூலமாகவும் அவருடைய கோபமான வெளிப்பாட்டின் மூலமாகவும் தான் அவருக்கு வாக்கு என்பது அதிகரிக்க தொடங்கியது. கூடுதலாக அந்த நேரத்தில் திமுக, அதிமுகவுக்கு மாற்று சக்தி என்று ஒரு கட்சி இல்லாத நிலையில் தமிழ்நாடு இருந்தது. இன்றைக்கு இருப்பது போல பிஜேபி அன்றைக்கு பெயரளவில் கூட பலமாக இல்லாத காலகட்டத்தில் நடிகர் விஜயகாந்தின் வருகை மக்களுக்கு ஒரு வடிகாலாகவும் பட்டது. அந்த அடிப்படையில் தான் அவர் 10% வாக்குகள் வரைக்கும் பெறக்கூடிய இடத்திற்கு நகர்ந்து சென்றார். ஆனால் அதனை தாண்டிய ஒரு உச்சத்தை அவரால் தொட்டிருக்க முடியுமா என்றால் அதற்கு அவரும் அரசியல் களத்தில் நீடிக்கவில்லை, மக்களும் அவரை நீடிப்பதற்கான இடம் தராமல் தள்ளிவிட்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நடிகர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் திமுகவில் இணைந்து செயல்பட்டார் என்பதை விட திமுகவில் இருந்த காலத்தில் புரட்சி நடிகராக எம்ஜிஆர் திரைத்துறையிலும் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் என்பதுதான் சரியானதாக இருக்கும் என்பது அரசியல் கணக்கீட்டாளர்களுடைய கணிப்பு. காரணம்,
அவர் அரசியல், சினிமா என்ற இரண்டையும் ஒரே நேரத்தில் கையாண்டு கொண்டிருந்தார். ஒரு அரசியல்வாதி சினிமாவில் இருக்கிறார், ஒரு சினிமாக்காரர் அரசியலில் தீவிரமாக இருக்கிறார் என்ற இரண்டு பிம்பங்களையும் அவர் தொடர்ந்து கையகப்படுத்தி இருந்தார். அதனால்தான் அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் நேரடியாக அரசியல்மயப்பட்டவர்களாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தனித்து அவருக்கு ஆதரவளிப்பவர்களாகவும் இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த இடம்தான் விஜய் புரிந்து கொள்ள வேண்டிய இடம். தான் தனியாக அரசியல் ஆவர்த்தனம் செய்கிறேன் என்கின்ற பெயரில் நல்லெண்ண அடிப்படையிலான திட்டங்கள் மட்டுமே அவருக்கான பாதையாக அமைந்து விடாது. கூடுதலாக அவர் மக்களுக்கான சிந்தனைகளை பற்றிய பேச்சை தொடங்க வேண்டும். அப்படி இல்லாமல் அடிப்படையான விஷயங்களில் கோட்டை விட்டுவிட்டால் 6% என்ன 10% பெற்றாலும் அரசியலில் 5 ஆண்டுகளை தாண்டி நிலைக்க முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்படுவார் என்பதுதான் அரசியல் நோக்கர்களின் கணிப்பு. விஜயை பொறுத்த அளவில் இப்போது வரைக்கும் நீட் எதிர்ப்பை கூட வெளிப்படையாக பதிவு செய்யாதவர். பாதிக்கப்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கெல்லாம் நேரடியாக சென்று அவர் பார்வையிட்டு வந்திருந்தாலும் கூட, ஆறுதல் தெரிவித்திருந்தாலும் கூட, தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவிப்பதற்கு தயங்கிக் கொண்டே இருந்தால் அந்த தயக்கம் அவரை அரசியலில் தின்று செறித்துவிடும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறவிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் இடையிலான சந்திப்பு கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிறது. ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல முனைகளில் இருந்து அரசியல் நோக்கத்திற்கான காரணிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். நடிகர் விஜய் ஒரு பக்கம் தன்னுடைய அரசியல் ஆவர்த்தனம், மேலும் ஆளுநர் RN ரவி தனி ஆவர்த்தனம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் RN ரவியை பொறுத்தவரையில் போட்டி அரசாங்கம் நடத்துகின்ற நோக்கத்தில் தான் அவர் நேரடியாக முப்படை தலைவர்களை நேரில் அழைத்து அவர்களை வைத்து வெள்ள பாதிப்புகளை பற்றி ஆய்வு செய்வதாக பாவலா காட்டிக் கொண்டிருந்தார் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஏன் பாவலா என்று நாம் கேட்கும் பொழுது, ஆளுநர் நேரடியாக இப்படியான வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவது, அரசு ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது இவர் தனித்தனியான கூட்டங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பது, அரசுக்கு ஒத்துழைப்பு தர மறுப்பது ஆகியவை எல்லாம் அவருடைய பதவிக்கும் அழகல்ல, அவர் கடமைக்கும் உகந்தது அல்ல. அவர் கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்பதுதான் விமர்சனம். அந்த வகையில் இப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்திப்பது உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்திருப்பதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்யுங்கள், நீங்கள் போட்டி அரசாங்கம் நடத்த தகுதி படைத்தவர் அல்ல என்று குட்டு வைத்திருந்த நிலையிலும் RN ரவி அவர்கள் இப்போது வெள்ள பாதிப்புகளை பற்றி தனியாக கூட்டம் நடத்தி இருப்பது முதலமைச்சர் தரப்பை கொந்தளிப்பில் ஆழ்த்தி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்றைக்கு ஆளுநர் RN ரவியை நேரில் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக இவையெல்லாம் சுட்டிக்காட்டப்படும் என்பதையும் குறிப்பிடுகிறார்கள் பத்திரிகையாளர்கள். காரணம், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றார். காசி தமிழ் சங்கத்திற்கு போய் தமிழ் பேசுகிறேன் என்கின்ற பெயரில், தமிழை முதலில் உச்சரிக்கிறேன் என்கின்ற பெயரில் ஹரஹர மகாதேவா என்று முழக்கமிட்டிருக்கிறாரே தவிர, வாழ்க தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரதம் அணித்திரு நாடு என்ற பாரதியார் வரிகளை கூட அவர் சரியாக பின்பற்றவில்லை. நாம் முதலில் தமிழ் பேசுகிறோம், அந்த தமிழ் பேசுகிறோம் என்கின்ற அடிப்படையில் தமிழர், இந்த இந்திய திருநாட்டிலே நாமெல்லாம் இந்தியாவின் குடிமக்கள் ஆகிய கருத்துக்களை எல்லாம் ஆளுநர் RN ரவி ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்பதுதான் பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி. தமிழ்நாட்டின் ஆளுநர் என்கின்ற வகையில் தமிழரை பற்றிய கவலையும் அவருக்கு இல்லை, தமிழை பற்றிய கவலையும் அவருக்கு இல்லை. அவருக்கு தேவையெல்லாம் பெரிய பப்ளிசிட்டி தான் என்று குறிப்பிடுகிறார்கள். காரணம், காசி தமிழ் சங்கத்தில் அவர் வெளிப்படுத்திய தோரணை அப்படியானது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். அங்கு உள்ளே போகும் பொழுதே ஒரு பெரிய அரசியல் கட்சியின் தலைவர் மக்களை நோக்கி கைகளை உயர்த்தி ஆட்டிக்கொண்டே உள்ளே நடந்து போவது போன்ற தோரணையில் தான் ஆளுநர் நடந்து செல்கிறார். இதுவெல்லாம் ஆளுநர் என்கின்ற பதவிக்கு அழகா என்பதுதான் பலரும் எழுப்பும் கேள்வி. ஆனால் அதையும் தாண்டி ரயிலை கொடியசைத்து துவக்கி வைப்பதில் இருந்து காசி தமிழ் சங்கத்தில் போய் தமிழில் பேசி வருகிறேன் என்று முழக்கமிடுவது வரைக்கும் ஆளுநர் RN ரவி செய்து கொண்டிருப்பது முழுக்க முழுக்க தமிழ்நாடு பிஜேபி தலைவரின் ரோல் தான் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். தமிழ்நாட்டின் அறிவிக்கப்படாத பிஜேபி தலைவரா என்கின்ற இந்த விமர்சனம் கூட ஆளுநர் மாளிகையின் மீது சமீப காலத்தில் கூடுதலாக அதிகரிக்கவும் உறுதிப்படவும் தொடங்கி இருக்கின்றன. இந்த நேரத்தில் நடைபெறவிருக்கும் முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் இடையிலான இந்த சந்திப்பு முக்கியத்துவமானது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஒன்று தமிழ்நாடு அரசுக்கு அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிவிட்டு அதனை திரும்ப பெற்று கையெழுத்து போட வேண்டிய இடத்தில் இல்லை நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன் என்று தேவையில்லாத விதண்டாவாதத்தை ஆளுநர் RN ரவி நீடித்துக் கொண்டே போகிறார். இதனையும் கூட கூடுதல் மனுவாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த இடத்தில் இந்த சந்திப்பு அடுத்த ஆளுநர் குறித்தான விசாரணையின் போக்கை தீர்மானிப்பதாக அமையும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆளுநர் தரப்பு முதலமைச்சரை சந்தித்துவிட்டு என்ன முடிவு எடுக்கும் என்று நாம் விசாரிக்கும் பொழுது,
டெல்லி தரப்பு ஏற்கனவே RN ரவி அவர்களுடைய தமிழ்நாடு அரசியல் செயல்பாடுகளின் மீது அவ்வப்போது அதிருப்தியை கொண்டிருக்கிறது. அந்த அதிருப்தி ஆளுநரை இன்னும் ஆத்திரமடைய செய்து கூடுதலான வேகத்தோடு செயல்பட தூண்டி இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள் மூத்த அரசியல் நோக்கர்கள். சந்திப்பின் முடிவில் ஆளுநரும் முதல்வர் ஸ்டாலினும் பேசி என்ன முடிவு எடுப்பார்கள் என்கின்ற வகையில் இது அரசியல் சந்திப்பு அல்ல, நிர்வாக ரீதியிலான சந்திப்பு தான். கையெழுத்து போடாத மசோதாக்கள் குறித்து இருவரும் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சந்திப்பு. ஆனால் ஆளுநர் தரப்பு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் கையெழுத்து போடவே கூடாது என்பதை நோக்கமாக வைத்திருக்கிறது. ஏற்கனவே பத்திரிகையாளர்களை நேரில் சந்தித்த பொழுது நான் எந்த கோப்பிலும் கையெழுத்து போட மாட்டேன், போடாமல் இருப்பதற்குத்தான் வந்திருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஆளுநர் RN ரவி இன்றைக்கு என்ன பேசினாலும் அதனை கடைபிடிக்கப் போவது கிடையாது. தமிழ்நாடு அரசை தொடர்ந்து அவர் சீண்டத்தான் போகிறார். அரசு இன்னும் தீவிரமான வழக்கை முன்னெடுத்து இன்னும் மக்கள் மத்தியில் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை தவிர வேறு தீர்வு இல்லை என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.